வணக்கம். அகிலாண்டேஸ்வரி ஜோதிடர், ஜலகண்டபுரம், சேலம். அடுத்து ரிஷபராசி நேயர்களுக்கு, ரிஷபராசி சுக்கிரனுடைய ராசி. அந்த ராசியில் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் ஒன்றா இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டானவர் முருகர். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டானவர் பெருமாள். அடுத்து மிருகசீர நட்சத்திரத்துக்கும் முருகனே. ஆக மொத்தமாக முருகன் வழிபாடு இந்த ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வருஷம் இருக்கும். சுக்கிரனுடைய ராசியாகவே இருந்து அவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான விஷயமா ராகுவும் சேர்ந்து உச்சம் பெற்று இருக்கிறாங்க. அழகு, அவங்களுடைய தோற்ற பொலிவு அதிகமாகும், அழகு கூடும். அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலைகள் மேம்படும். குணாதிசயங்கள் எல்லாம் ரொம்ப மைனூட்டாக இருக்கிறவங்களா, அதாவது எல்லாத்தையுமே கிரகிச்சிக்க கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தோற்றம் அடுத்தவங்க பார்வைக்கு ரொம்ப அழகாக தெரியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்களா சுக்கிரன் ராசியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும். பொதுவாக இந்த வருஷம் லக்னத்துக்கு, அதாவது ராசிக்கு, ரிஷப ராசிக்கு 7-12 கூடைய செவ்வாய் சனியுடன் சேர்ந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் அமைஞ்சிருக்குது. ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமைஞ்சிருக்குது. 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் கலஸ்திரம் சம்பந்தப்பட்ட இடம். அதாவது கலஸ்திர பகை இல்லாமல் பார்த்துக்கங்க. அதை கலஸ்திர பகை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் வராமல் பார்த்துக்கங்க. அதே மாதிரி சகோதர சம்பந்தப்பட்ட பகைகள் இல்லாமல் பார்த்துக்கங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத நிம்மதி குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பினை இந்த ஒரு விஷயம் மட்டும் தரும். அதே மாதிரி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்குடையவன் சூரியன் 12ஆம் இடத்தில் குருவுடன் சேர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு. தாயாதி வழி சொத்துக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை தரும். குடும்பத்தில் முன்னேற்றம் தரும். சொந்தமாக மனை அமைப்புகள் தரும். அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்க்க போகும்போது சுய தொழில் ஏற்பாடு பண்ணக்கூடிய தேவைகள் இருக்கிற பட்சத்தில் அந்த தேவைகள் நிறைவேறி கிடைக்கும். எல்லாமே சூரியனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வருஷம் அமைஞ்சு கிடைக்கும். அதே மாதிரி லக்னாதிபன் சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 1-6 சுக்கிரன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்துக்குடைய புதன் நீச்சமாகி அந்த இடத்துல லக்னத்துக்கு சந்திரனுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், ராகு 3மே ஒன்றா சேர்ந்து புதன் நீச்சபங்கம் அடைஞ்ச காரணத்தினால இவங்களுடைய கை பொருளாதாரத்தில் ஓங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது தன் இனத்தை சார்ந்தவர்கள், தன்னுடன் சார்ந்தவர்கள், அவங்க மத்தியில் இவங்க ஒரு பிரபலமானவங்களாக அமையக்கூடிய வாய்ப்புகளை தரும். கல்வியில் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லாவே கல்வி கிடைக்கும். அதாவது கல்வியில் முன்னேற்றம், உயர்கல்வி, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடமா, விருப்பப்பட்ட இடத்துல விருப்பப்பட்ட வரன் அமைஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தரும். அதே போல் பெற்றோர் வழியிலும் பூர்வ புண்ணியத்தின் வழியிலும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி வழக்கு சாதகமாக அமைஞ்சு இவங்களுக்கான லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த வருஷம் கொடுக்கும். அது ஏதாவது ஒரு வழியில் பணம் இவங்களை சுற்றி பழங்கிட்டு இருக்கிற மாதிரியும், இவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும், நிம்மதியோடு இருக்கிற மாதிரியுமே இந்த வருஷம் பொதுவாக ரிஷபராசிக்காருக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. தகப்பாஸ்தானம் அப்படித்தான். லக்ன சந்திரனுக்கு 9ஆம் இடத்துக்குடையவன் சனியாக இருந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். தாய் தகப்பன் 2 பேத்துக்குமே உடல்நிலையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்திருந்தால் அது இந்த வருஷம் சரியாகி கிடைக்கும்.
ஜனன ஜாதகத்தில் அவங்களுடைய திசா புத்தி எந்த விதமாக இருக்குது அதையும் சேர்ந்து கம்பேர் பண்ணி எந்த வயசு சார்ந்தவர்கள் அதையும் சேர்த்து வச்சு கல்வி, திருமணம், புத்திரபாக்கியம் எது வேணும் அப்படிங்கும்போது அந்த முயற்சியை முழு எதிர்பார்ப்போடு இந்த வருஷமும் முயற்சி பண்ணுங்க. முழுசாக நிறைவேறி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தெளிவாகவே கொடுக்கும் இந்த வருஷம். அதே மாதிரி லக்னத்துக்கு சந்திரனுக்கு 7-12 கூடைய செவ்வாய் வந்து வலுவிழந்திருக்கக்கூடிய காரணத்தினால 7ஆம் இடம்னு சொன்னால் களத்திரஸ்தானம் வலுவிழந்திருக்கக்கூடிய காரணத்தினால இரத்த சம்பந்தப்பட்ட, அதாவது ப்ரெஷர் மாதிரியான ஏதாவது உடல் உபாதைகளை எதிர்வரனுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை தரும். இருக்கிற இடம் விட்டு அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு வேலை விஷயமாக போகக்கூடிய வாய்ப்பினை தரும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய உடல் உபாதையிலிருந்து கொஞ்சம் விலக்கு கிடைக்கும். அதே மாதிரி விலக்கு கிடைக்கும். அதே போல் இவங்களுடைய புத்திரங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியத்திற்கு சம்பந்தப்பட்ட யோக பலன் எப்படி கிடைக்குதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி குழந்தைகளால் லாபங்கள் இவங்களுக்கு, அதாவது குழந்தைகள் உயர் பதவியில் இருக்கிறது, செய்கிற தொழிலில் மேன்மையாகிறது, அதனால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் தரும். மண், மனை, வாகனம் எல்லாமே புத்திரங்களால் இவங்க அனுபவிக்கக்கூடிய யோகத்தை இந்த வருஷம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். இவங்க வந்து பொதுவான வழிபாடாக வந்து கீழ்பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வீடு, சுக்கிரனுடைய ஸ்தலம், அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இவங்களுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் மேம்படக்கூடிய யோகத்தை தரும். எல்லாமே கிடைக்கிற விஷயம் தெளிவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த இடம் கொடுக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நம்ம செய்கிற எல்லா விஷயங்களுமே ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்கக்கூடிய யோகத்தை இந்த வருஷ காலம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 2 மட்டும், அதாவது மகாலட்சுமி வழிபாடும் கூடவே கீழ்பெரும்பள்ளம் சுக்கிரனுடைய வழிபாடும். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6லிருந்து 7 மணிக்குள்ள அல்லது மதியம் 1லிருந்து 2 மணிக்குள்ள அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தீபமேற்றி வழிபாடு பண்ணுறது மகாலட்சுமி வழிபாடு. அது பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய யோக பலன்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் தெளிவாகவே இருக்குது. அதனால் அதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. கொஞ்சம் ஏதாவது திசை ரீதியாக வயசு காரணமாக ஏதாவது பின்னடைவு இருந்தாலும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு அதையெல்லாம் தெளிவுபடுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் கூட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் அமையுது. அதனால் என்ன மாற்று பண்ணிக்கலாம், என்ன பரிகாரங்கள், அதாவது தெய்வீக பரிகாரங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம் அதை தெளிஞ்சு வாங்கிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் அமோகமான வருஷமாக இந்த வருஷம் அமைஞ்சு கிடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. பொதுவாகவே மேஷம், ரிஷபம், மிதுனம், அதே மாதிரி சிம்மம், தனுஷு இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான வருஷமாக இருக்குது. அதில் உங்களுடைய ராசி இது முதல் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும். முழுசாக எதை செய்யலாம், அதாவது லாப சம்பந்தமாக யோசித்து எதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் தயங்காமல் செய்யும்போது நல்ல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் கொடுக்கும். வணக்கம்.